Hello friends, welcome back to Chef in Me. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ஹோம்மேட் பஜ்ஜி போண்டா மிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி வாழைத்தண்டு பஜ்ஜி போடுறதுன்றது தான். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு இளம் வாழைத்தண்டு எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி ஸ்லைசஸாக, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாக நம்ம வாழைத்தண்டை மோரில் போடுவோம், நறுக்கி அந்த கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அதில் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் நான் வாழைத்தண்டை நறுக்கி மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு நாம் ரெடி பண்ணி வச்ச ஹோம்மேட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது கூட ஆப்ஷனல் தான், இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், அதனால தான். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சரியான பஜ்ஜி பதத்தில் கரைச்சிக்கலாம். அவ்வளோதான், இதில் எதுவுமே ஆட் பண்ண வேணாம் நீங்கள் அதை தவிர. வாங்க இதை கரைச்சிக்கலாம். இப்போ பஜ்ஜி மாவை கரைச்சி வச்சாச்சு. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதை நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு கரைச்சோம்னா எப்போவுமே பஜ்ஜி கட்டி தட்டாது. இப்போது நாம் இதில் அந்த பஜ்ஜியை நல்லா போட்டு எடுத்துடலாம். வாழைத்தண்டு நறுக்கும்போது நல்லா அந்த நார் மொத்தம் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுடுங்க, இல்லைனா பஜ்ஜி உள்ளே வேகாது. இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழைத்தண்டு பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். செஃப் இன் மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.